எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதை மறைக்க முயற்சித்தாலும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பாஜகவின் அடிமை பழனிசாமி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லும் வகையிலேயே இருப்பதாக கூறியிருக்கிறார். 2 நாள் முன்பு கூட குஜராத்தில் பேசிய அமித்ஷா, பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள RS பாரதி, பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதுதான் அமித்ஷா சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்று கூறியிருக்கிறார். அமித்ஷா சொல்வதை மீறி எதையுமே எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியாது என்பது அதிமுகவினருக்கே நன்கு தெரியும் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மெகா கூட்டணி அமைப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் வர தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளவர், 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது என்பது தெள்ளத் தெளிவாக உணர்த்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அடிபணிய வைத்து கூட்டணியை அறிவித்தார் என்பதுதானே நிஜம் என்று கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிவிட்டதை மறைத்து தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கிறது திமுக அரசு என்று அவதூறு பரப்பும் மதவெறி கும்பலுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மத சார்பின்மைக்கு முன்மாதிரியாக திகழும் தமிழ்நாட்டு மக்கள் 2026 தேர்தலிலும் படு தோல்வியை பரிசாக தருவார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதிபட கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.